பூமி ககன் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனவிருந்துக்காக எல்லாருமா சேர்ந்து போயிருக்காங்க. அங்கே அபூர்வா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ககன் முன்னாடி நடமாட விட்டா பூமியை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்போ பூமியை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அபூர்வாவும் அவங்க சிட்டியும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், இறைய போட்டு இன்னொரு காரியத்தை முடிச்சிட வேண்டியதானுங்கிறாங்க. ஆமாம், பூமியை கண்காணிக்கிறதே அந்த ககன் தான். அந்த ககன் முன்னாடி நட்சத்திர போனான்னா பூமியை யாரும் கவனிக்க மாட்டாங்கல்ல, அதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே சிவச்சந்திரா பூமியை கூப்பிட்டு, இதை பார் பூமி, அந்த ககன் இங்கே வந்திருக்கான், அவன் உன் பின்னாடியே சுற்றி வருவான், அவன் உன்கிட்ட பேசினானா நீ பேச வேண்டாம், அவனை தூக்கி போட்டுட்டு வந்துடு. ஆனால் நீ அவன்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. அவன் பார்வையே உன் மேலே படக்கூடாது, அவன் பேசணும்னு நினச்சாலும் நீ பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க சிவச்சந்திரன். பூமி சந்திராவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அபூர்வா அவங்க சித்திக்கிட்ட, இந்த பூமியும் ககனையும் அவங்க கதையை முடிக்க போகிறேன் பாரு சித்தி, இங்கேருந்து போகும்போது அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் பூமிக்குள்ளே புதைச்சிட்டு தான் நான் போக போகிறேங்கிறாங்க. ககன் அம்மா சாரதா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருமா, நீ பூமிக்கிட்ட பேசுகிறேன்னு ஆசையாக போய் பேசி அதை அவங்க குடும்பத்தில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் உன்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, அது என்னால் பொறுத்துக்கிட்ட அமைதியாக இருக்க முடியாது. ககன் நீ பயப்படாத, நான் அவகிட்ட ஜாக்கிரதையாக பேசிக்கிறேன். பூமி சிவச்சந்திரா கிட்ட எல்லையை மீறினா ககனை அடிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, சிவச்சந்திராவுக்கு பாட்டிலெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ நட்சத்திரா வந்து, உங்களுக்காக நான் ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டோட அப்பா இங்கே வர்றாரு, அதனால தான் உங்களுக்காகவும் அவருக்காகவும் இதோ எவ்வளோ காஸ்ட்லியான பாட்டில் வாங்கியிருக்கேன் பாருங்கள், இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. இதை பார்த்து அபூர்வா, அடடா, நான் ரொம்பவே என் மாமாவை காதலிக்கிறேன், இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை பார்ச்சத்தி, ஆனால் என் பொண்ணு நட்சத்திரா அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி கொடுத்துருக்கா பாருங்கங்கிறாங்க. அபூர்வாவோட சித்தி ஏதோ ஒரு பழமொழி சொல்லி எல்லாத்தையும் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் போங்க மாமா, சித்தி இங்கே இருந்தாங்கன்னா உங்களை இன்னொரு பிக்கு போட மாதிரி பண்ணி வச்சுருவாங்க, நீங்கள் இதோடவே குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அபூர்வா. இதை கேட்ட பூமி ஓடி வந்து, ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே பாருங்கள் உங்களை எல்லாரும் சேர்ந்து தண்ணி போட வைக்கிறாங்களா, இது ரொம்ப கெட்ட பழக்கமாச்சு அங்கிள், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இங்கே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம், நீங்கள் ஒருத்தர் மட்டும் போய் தண்ணி போட்டுட்டு ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்னு போகிறீங்க, இது பெரிய தப்பல்ல வாங்குறாங்க பூமி. இப்போ தான் தெரியுது சொந்தக்காரங்களுக்கும் வீட்டாளங்களுக்கும் வித்தியாசம். பூமி, நீ பேசாமல் ஓரமாக உன் வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதாங்கிறாங்க அபூர்வா. பூமி, சோபா சந்திரா மறைஞ்சதுக்கப்புறம் அவளை மறக்கிறக்காகத்தாம நான் இப்படி குடிக்கிறேன், அபூர்வா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் குடியை குறைச்சிக்கிட்டேங்கிறாங்க. அப்படியா, சரி, உங்கள் நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சுக்காம நான் இப்படி பேசிட்டேன்னு பூமி மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கிள், சோபா சந்திராவை நீங்கள் தண்ணி போட்டால் மறந்துடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா, இன்னும் அதிகமாக தான் ஞாபகம் வரும், இன்னும் அதிகமாக நீங்கள் குடிப்பீங்க, ஆனால் இதை விட்டுறது நல்லதுங்கிறாங்க பூமி. இதை பாருங்க பூமி, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, சரி மாமாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அபூர்வா சொன்னதுக்கப்புறம், இதை பாரு, இதுதான் என்னோட வீக்னஸ்ன்னு நினைக்காத பூமி, சோபா சந்திராவை மறக்கிறக்காகத்தான் நான் இப்படி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் பூமி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அபூர்வா பூமிக்கிட்ட வந்து, என்னடி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டா நீ பெரிய மதர் தெரசாங்கிற பேர் வாங்கிட்டு போறியா, அவரோட குடியை நீ நிறுத்திடலான்னு நினைக்கிறியா, அது முடியாதுடி. ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்களா, நான் அவர் பொண்ணுங்கிறது உண்மையை நிரூபிக்கிறதுக்கு இப்போ நான் அவர் எப்படி குடியை நிறுத்த போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பூமி வந்து சரிக்கிட்ட எனக்கும் ஊட்டு நானும் குடிக்கிறேங்கிறாங்க. இதை பார்த்த சோபா சந்திரா, என்ன பூமி இது, பொண்ணாக இருந்துக்கிட்டு நீயுமா குடிப்பேன், இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. எனக்கும் அப்பா இல்லைங்கிற கவலையை மறக்கிறதுக்கு நானும் குடித்தா எனக்கும் மறதி வருமில்லைங்கிறாங்க பூமி. அப்பா, பலவீனத்தை இன்னும் பலவீனமாக குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குடியில் இறங்கிடுறோம், ஆனால் உங்கள் மனசு பூரா சோபா சந்திரா இருக்கும்போது நீங்கள் எதுக்காக குடியை நினைக்கிறீங்க? சோபா சந்திரா இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க நீங்கள் குடிக்கிற குடியை விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு பூமி கேட்டதும் அந்த ஒரு வார்த்தை போகிற எனக்கு அப்படியே இடி தாங்கி மாதிரி இருக்குது. நீ சொல்கிறது 100% உண்மை. சோபா சந்திராவை நினச்ச இந்த மனசு இனிமேல் குடியை தொடமாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சிவச்சந்திரா. பூமி எவ்வளவு அழகாக குடியை நிறுத்த சொல்லி எடுத்து சொன்னான், இனிமேல் நான் இந்த குடியை தொட போகிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க சோபா சந்திரன். அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து, ஆஹா, நீங்கள் குடியை நிறுத்தணும்னு நான் எவ்வளவு நாள் நினச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை நிரூபிச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க கிருஷ்ணா. பூமி அபூர்வா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நல்லவங்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, கெட்டவங்களுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, உன்ன மாதிரின்னு சொல்லி கட்டிட்டு போகிறாங்க பூமி. இது கேட்டதோ அபூர்வா அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடி அபூர்வா இப்படி கேட்டுட்டு போகிறா, இழுத்து 4 அடி வச்சுருந்தா கூட மறந்துடலாம் போல இருக்குது, ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கிறாங்க. இதை பாருங்க சித்தி, நீங்கள் காயப்படுத்தின மாதிரியே என்ன இதையும் சொல்லி காட்டாதீங்க, அப்புறம் நான் செஞ்சே காட்டிடுவேன்னு கோவப்பட்டுட்டு போகிறாங்க. அப்போ நட்சத்திரம் அங்கே வரதை பார்த்ததும் அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, இதை பாருடி, உங்கள் அம்மா மாதிரி முறுக்கிக்கிட்டு தெரியாதடி, இப்போ மூவி மாதிரி அவங்க அப்பா கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கினாலோ அதே மாதிரி நீயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ, அப்போ தான் உங்கள் அப்பா உன் பேச்சை கேட்பாரு, உன் பேச்சை கேட்குற மாதிரி நீ திருப்பிக்கோங்கிறாங்க. அதை கேட்ட நட்சத்திரமும், அப்படியே சொல்கிறீங்க, அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான்
செய்யட்டுமாங்கிறாங்க. ஆமாண்டி, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்துட்டு போகிறாங்க. பூமி டேங்க்கு காய்கறி கழுவுறதுக்காக போயிருக்காங்க. இதை பார்த்த பூஜா அவங்க அம்மா சாரதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களா பூமி அங்கே காய்கறி உழவு வந்திருக்கா, நீங்களும் போய் அப்படியே பேச்சு கொடுங்கம்மா, நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கல்ல பேசுங்கிறாங்க. சாரதாவும் எட்டி பார்த்துட்டு அட ஆமாம் இல்லை, சரி நான் போய் பூமிக்கிட்ட பேசுகிறேன், அவளோட விருப்பம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேங்கிறாங்க. ஆமாம்மா, அவளோட விருப்பம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரேன்னு சம்மதம் சொன்னான்னா நீங்கள் உடனே அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுங்க, நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவும் அப்படி வந்தால் தான் நானும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவேனே, முதல்ல ககன் மனசில் இருக்காளான்னு தெரிஞ்சுக்கலாம், அவளும் ககனை விரும்புகிறாளான்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா அடுத்த முடிவு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சாரதாவும் காய்கறியெல்லாம் எடுத்து கொண்டாட வச்சுட்டு அவங்களும் கலவருக்காக போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நட்சத்திரா வந்து பூமி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இதை பார் பூமி, இந்த வேலையெல்லாம் செஞ்சு நீ அப்பா மனசில் ஒன்றும் எனப்பிடிக்க வேண்டாம், இது நான் பார்த்துக்கிறேன் போங்கிறாங்க. ஐயே என்னது, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லை, இது உனக்கு செட்டே ஆகாது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போங்கிறாங்க. பூமி அதெல்லாம் செட் ஆகும், நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் ஏதோ ரூல்ஸ் எல்லாம் பேசுனதும் பூமியும் சரி பின்ன பாரு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த பக்கம் போனதும் பூமி இந்த பக்கம் வந்துடுறாங்க. இது தெரியாத சாரதா அந்த பக்கம் பைப்பில் உட்காந்துக்கிட்டு பூமி தான் கழுவுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் அம்மாடி என் பையன் உன்னை விரும்புகிறான்னு சொன்னதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, உனக்கும் என் பையனுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன், நீ என் வீட்டுக்கு மருமகளாக வர உனக்கு விருப்பமானு கேட்குறாங்க. இது கேட்ட நட்சத்திரா அடடா அத்தை தான் பேசுகிறாங்க, அத்தை நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்களோன்னு நானும் காத்திருக்கேன், ககன் மாமாவை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், விரும்புகிறேன், அவர் பார்த்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அதை தவிர வேறு எந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு நட்சத்திரம் அவங்க மனசில் உள்ளதெல்லாம் கொட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்ட சாரதா என்னதான் அன்னைக்கு பேசின குரலுக்கும் இன்றைக்கி பேசுகிற குரலுக்கும் வித்தியாசம் இருக்குது, இருந்தாலும் நான் பார்க்காம பேசுனதுனால எனக்கு குரல் அப்படி தெரியும் போல இருக்குது, சரிம்மா உன்னை வீட்டு மருமகள் ஆகணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் முன்னாடி போய் நின்னதும் அப்போ சாரதா நினைக்கிறாங்க, ஐயோ என்னது நட்சத்திரம் வந்து நிற்கிறாளே, நான் பூமியை நினச்சி பேசுனேனே இப்படி மாதிரி போச்சேன்னு நினச்சிட்டு சமாளிக்கிறாங்க. பூமி அவங்க எல்லாத்துக்கும் காப்பி கொடுக்கலான்னு காப்பி வச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சரின்னு பார்த்துட்டு நான் போய் ஒரு டம்ளர் காப்பி எடுத்துகிட்டு வரேன், அதை நான் குடிச்சிட்டு அதை பூமியை குடிக்க சொல்கிறேன், அவள் என்னை விரும்புகிறாளா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி வார்ஷன் கிட்ட சொல்கிறாங்க. வார்ஷனும் ஓ அப்படியா சரின், என்னது பூமி உங்களை விரும்புகிறாளா, இது தெரியாமல் போச்சு, ஆனால் அது எப்படி உண்மைன்னு நான் நம்புறது அப்படின்னு கேட்கவும், இப்போ பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போய் பூமி கிட்ட ஒரு டம்ளர் காப்பி கேட்குறாங்க. பூமியும் என்னடா அது இப்படி பார்க்குறான் இப்படி முறைக்கிறான், சரி காப்பி தானே கேட்குறான் ஊற்றி கொடுக்கலான்ட்டு ஊற்றி கொடுக்குறாங்க. சரின்னு அதை 4 மறுபடி குடிச்சு பார்த்துட்டு ஆஹா காப்பி ரொம்ப சூப்பராக இருக்குது, சரி பூமி இதை நீ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சுட்டு வராங்க. ஆனால் பூமி அது தெரியாமல் அவங்க பாட்டுக்கு இன்னும் டம்ளர்லாம் ஊற்றிட்டுருக்காங்க. அப்போது மீரா வந்து காப்பி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்களுக்கும் ஊற்றி கொடுக்குறாங்க. யார் குடிச்சிட்டு டம்ளரோட காப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த காப்பியை எடுத்து கீழே ஊற்றிடுறாங்க. அபூர்வா நீ காப்பி கேட்டாங்க, நீ அங்கே கொண்டு கொடுக்குறியா அப்படின்னு அபூர்வாவோட சித்தி வந்து சொல்கிறாங்க. அப்படியா சரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அங்கே தான் எங்கேயாவது இருப்பா போய் தேடி பாருங்கிறாங்க. அப்பாடா எப்படியோ இவளை தனியாக அனுப்பிச்சா தான் அபூர்வா அவள் சோழியை முடிப்பான்னு நினச்சிக்கிட்டு அவங்க சித்தி கோளார பூமியை வெளியில் அனுப்புகிறாங்க. பூமியும் ஒரு டம்ளர் காப்பி எடுத்துக்கிட்டு அபூர்வாவை பார்க்குறக்காக போய்கிட்டு இருக்காங்க. இங்கே மீரா பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய காப்பியெல்லாம் ஊற்றி எடுத்துக்கிட்டு அங்கங்கே கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே சரி நம்ம காப்பியை தான் இந்த பூமி எடுத்துகிட்டு போகிறா, அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு நின்று ரெஸ்ட்டு குடிப்பா பாருங்கன்னு சொல்லிட்டு இந்துவோட வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு தனியாக போய் பூமியை பார்க்குறக்காக போகிறாங்க. பூமி அபூர்வாவை தேடிட்டு போகும்போது அந்த பக்கம் பார்த்தா ககன் வந்திருக்காரு. ககன் வந்ததும் பூமியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பூமி பார்த்துட்டு ஐயோ என்னது கையெல்லாம் பிடிக்கிறீங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. யாரோ பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்ன விரும்புறியல்ல, நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ மண்டாட்டியாக போகிறோம், யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்க உனக்கு, நீ தைரியமாக இரு, இப்போவே இன்னும் சொன்னினாலும் இன்னும் நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போக தயாராக இருக்கேன், எங்கள் அம்மாவும் நீ எங்கள் வீட்டு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்றாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக ஆசாசியாக காத்திருக்காங்க, ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்காம போச்சு, சரி நீ வச்சிருக்கிற காப்பி எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்குறாங்க. ககன் இந்தாங்க குடிங்க, உங்களுக்காகத்தான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க. அப்படியா அப்படின்னா இதுதான் உண்மையான கதல்னு சொல்லிட்டு காப்பியை வாங்கி குடிக்கிறாங்க ககன். அது மட்டும் இல்லாமல் தான் குடிச்ச பாதியை மீடியை பூமிக்கு கொடுக்குறாங்க. பூமியும் அதை வாங்கி ரெஸ்ட்டு குடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ககன் அவங்க ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பொம்மைக்கு பேர் தெரியுமா சொல்லு பார்க்கலாங்கிறாங்க. என்ன லவ்வர்ஸாங்கிறாங்க. லவ்வர்ஸ் இல்லை, நம்மளை மாதிரி காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பூமி அந்த பொம்மையை ஆசாசியாக பார்த்துட்ருக்காங்க. இந்த பொம்மை நான் உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்குறாங்க ககன். அதை ஆசையாக வச்சுக்கிறாங்க பூமி. அடுத்தது காப்பியை குடிச்சிட்டு இருக்கும்போது சரி
நம்ம 2 பேரும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா உனக்கு தான் பிரச்சனை, நான் போய் அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ககன் அங்கேருந்து போகிறாங்க. சரின்னு வந்து பார்க்கும்போது பூமி காப்பியை குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க மச்சாங்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பூமி என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு, இங்கே வந்து தனியாக யாருக்கும் தெரியாமல் அந்த காப்பியை தான் ரசித்து குடிக்கிறா, அவள் என்னை விரும்புகிறா அப்படின்னு சரின்னு சொல்லவும் வருஷம் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்லும்போது நான் நம்பலை, இப்போ நேராகவே பார்த்துட்ட உண்மை அதுதான், பூமி உங்களை தான் விரும்புகிறாங்கிறாங்க. பார்த்தீங்களா இப்போவாது பூமி என்னை தான் விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்லங்கிறாங்க. ககன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரா பின்னாடியே வராங்க. வந்ததும் ககனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பின்னாடி கட்டி பிடிச்ச நட்சத்திரா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ககன் காதார கேட்க முடியல. கொஞ்சம் தள்ளிப்போ அப்படிங்கிறாங்க. என்ன மாமா இது காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னை பிடிக்கும்னு நினச்சி தானே நான் வந்தேன், ஆனால் அத்தை என்னை தான் அவங்க வீட்டு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க ஆசையை நம்ம நிறைவேற்ற வேண்டாமா, நீங்கள் என்னடானா என்னை பிடிக்காத மாதிரி வேண்டாம் வெறுப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அத்தைக்கிட்ட என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் என்னை விரும்புகிறதாவும் சொல்லியிருக்கீங்க, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திரா ககனை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நட்சத்திரா முதல்ல தலைநிலை என்னை விடு, உன்னோட பிடியிலேருந்து நான் தள்ளி நிற்கத்தான் நினைக்கிறேங்கிறாங்க ககன். அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நட்சத்திரா ரொம்ப நெருங்கி போகிறாங்க. இதை அபூர்வாவோட சித்தி பார்த்துறாங்க. அடி பாவி, பட்டப்பகலில் இத்தனை பேர் சுற்றி நிற்க இப்படி போய் ககனை காந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காளே, இதை போய் உடனே அபூர்வாவகிட்ட சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்து காட்டணுன்ட்டு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அபூர்வா ஜாலியாக ஏதோ ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா கிட்ட போய் நட்சத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, ககனை போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்ல, என் கண்ணார பார்த்துட்டு வந்து கண்ணெல்லாம் கூசுது தெரியுமாங்கிறாங்க. இதை கேட்ட அபூர்வா ஒரே கோவத்தில், என்ன சொன்னீங்க சித்தி, அது நட்சத்திரா தானா, நட்சத்திரா அப்படியெல்லாம் பண்ணுற ஆளே கிடையாதுங்கிறாங்க. அடிப்போடி இப்போ தானே நான் பார்த்துட்டு வந்தேன், நீ வேணாலும் வா வந்து நேராக காட்டுறவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தா நட்சத்திரா ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வளைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்ததும், பார்த்தியா ககன் நினச்சி எப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா பாருங்கிறாங்க. சித்தி கொஞ்சமாச்சும் உனக்கு மண்டியில் மூளை இருக்கா, ககனை கட்டி பிடிச்சிருக்கான்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா மரத்தை தானே பிடிச்சிருக்கா, இதுக்கா இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, இதை பாருங்க சித்தி தப்பாக பேசுனீங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அபூர்வா அங்கேருந்து போகிறாங்க. அடிப்பாவி, மரத்தையாவது கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காளே, இப்போ கூடவா உனக்கு புரியல, இன்னுமா விளக்கம் சொல்லணும், உன் பொண்ணு இப்படி ஒரு தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கான்னு சொன்னால் இதுக்கு இவன் என்னடான்னா பூமியை கொலை பண்ணுறது நோக்கத்திலேயே இருக்காளேன்னு நினச்சிட்டு போகிறாங்க சித்தி. அபூர்வா ககனை இப்படி தான் கட்டிப்பிடிச்சான்னு சொல்லி அபூர்வாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. ஐயோ சித்தி உனக்கு கண்ணு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன், மரத்தையெல்லாம் பார்த்தா கூட உனக்கு ககன் மாதிரி தெரியுது, இங்கே பாருங்கள் என்னோட தலையெழுத்து உன்னை கூடவே வச்சுக்கிட்டு கொலை பண்ணுற அளவுக்கு நான் பிளான் போட்டேனே, என்னோட முட்டாள்தனத்தை நான் எங்கே போய் சொல்லட்டும், ஐயையே நீ ஒரு கிறுக்கி, போய் ஒரு பைத்தியத்துக்கிட்ட என்னோடய பிளானை சொல்லிட்டேனே, நீ எங்கேயாவது உளறி கொட்டிடாத, என்னோட மானமே போச்சுன்னு சொல்லிட்டு அபூர்வா அங்கேருந்து புலம்பி தள்ளிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அவங்க சித்தி பார்த்துட்டு, அட ஒரு வயசு பொண்ணு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, வயசு பொண்ணு மரத்தை கட்டி பிடிச்சிருக்கிறாளேன்னு இவளுக்கு ஒரு இங்கிதம் தெரியல, அவளாவது நான் கூட்டிகிட்டு வந்து காட்டுற வரைக்கும் அந்த ககனை கட்டி பிடிச்சிருக்கோனுங்கிற விவஸ்தை இவளுக்கு இல்லாமல் போச்சு, இப்போ 2 பேர்த்துக்கு மத்தியில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், நான் எப்படி உண்மையை நிரூபிப்பேன், ஐயோ எனக்கு மண்டையே குழம்பி போயிடும் போல இருக்குது, சீக்கிரமாக இந்த நட்சத்திராவை பற்றி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு அவங்க சித்தியும் படாத பாடுபட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூமியை கொலை பண்ணுற நோக்கத்திலேயே சுற்றிட்டு இருக்காங்க. அபூர்வாவோட காதலி ஒரு நிமிஷம் கூட தன் கண்ணை விட்டு மறையக்கூடாதுன்னு நினச்சி ககன் பூமியை தன் கண் பார்வையிலேயே அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட கண்ணை விட்டு மறைஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சாரதாவும் பூமி எப்படா தனியாக வருவா, அவகிட்ட நம்மளோட ஆசையும் விருப்பத்தையும் சொல்லலாம், ககனுக்கு மனைவியாக வர உனக்கு இஷ்டமா, என் வீட்டு மருமகளாக வர உனக்கு ஆசையா அப்படின்னலாம் கேட்கலான்னு இவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்க்குறாங்க. இந்த பக்கம் பூமியை பார்த்து மனசு விட்டு பேச ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அவங்க மனசும் அலைப்பாயிடு. ககன் பூமியோட காதல் மனவிருந்தில் செழிப்பான வளர்ச்சி அடையுமாங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.